வீரன் அப்படின்னு ஒரு சரக்க கொண்டு வந்திருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்காரன் வந்து இந்திய மீண்டும் திணிக்கிறான், தமிழ் மொழியை அழிக்க நினைக்கிறான், தமிழ் மொழியை மீட்க வேண்டும், வழக்காடு மன்றத்திலே தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும், கல்வியிலே தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும், வழிபாட்டு மொழியாக தமிழை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி கோரிக்கை வைத்துக் கொண்டு மாநிலம் முழுவதும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தமிழகத்தின் தெருக்களிலே இருக்கக்கூடிய பதாகை எதிலையுமே தமிழ் மொழி இல்லை, தங்கிலம் தான் இருக்கிறது. அதை மாற்றி அமைத்த தமிழ் மொழியிலே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் திமுக தமிழுக்காக நாங்கள் வளர்ந்தோம், தமிழ் வாழ்க, தமிழ் எங்கள் உயிர், தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்ன திமுக என்ன பண்ணிருக்க? சரக்கு பேரு வீரன் தமிழ்ல வச்சிருக்கு. சரக்குக்கு பேரு வீரன் தமிழ்ல வச்சிருக்கு. இதுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்திருக்கு. என்ன கொடுத்திருக்கு தெரியுமா? குறைந்த விலை நிறைந்த போதை. எப்படி? குறைந்த விலை நிறைந்த போதை, புதிய உதயம் வீரன். யோசிச்சு பாருங்க, எதுல கொண்டாந்து தமிழை திணிக்கிறான்? குறைந்த விலையா, நிறைஞ்ச போதையா? என் பிள்ளைகள் எல்லாம் இதுக்கு என்ன அர்த்தம்? தாய்மார்கள் ஓட்டு போடலாமா திமுகவுக்கு? நான் ஒரு கிராமத்துல வந்துட்டு இருக்கிறேன், ஒரு அம்மா என்னை பார்த்து நெஞ்சில அடிச்சு அழுகுது. என்ன தெரியுமா? வீரன்னு ஒரு சரக்கு விட்டுருக்காங்க, அதை குடிச்சிட்டு என் புருஷன் டெய்லி வந்து அவன் வீரத்தை என் மேலையும் என் புள்ள மேலையும் காட்டுறான்டா. இந்த திமுகவை அழிச்சு ஒழிக்க முடியாதா? திமுக ஸ்டாலின் குடும்பம் மண்ணோட மண்ணா போவாதா? அவன் பரம்பரை அழிஞ்சு போவாதான்னு சொல்லி அந்த அம்மா மண்ணை வாரி தூத்தி நெஞ்சில அடிச்சு அழுகிறான். இவங்க சொல்லிடுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிய களஞ்சியம் இழிவுபடுத்துறான் அப்படின்றவாங்க. என்ன சொல்லுவாங்க? வீரன் வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதை வந்து களஞ்சியம் வேட்பாளர் வந்து இழிவுபடுத்திடுவான்னு நாளைக்கு சொல்லி என் மேல கேஸ் போடலாங்க. ஆனா நான் ஒண்ணு அதுக்கெல்லாம் அச்சப்பட்ட ஆள் கிடையாது. இது என்னடா அசிங்கம்? இது என்ன அசிங்கம்? இது கேவலம் இல்லையா? உன்னோட நோக்கம் என்ன? குறைஞ்ச விலையில் இந்த சரக்கை வாங்கி குடித்து விட்டு இன்னும் அதிக விதவைகள் உருவாக வேண்டும், என் அக்கா தங்கச்சி தாலிய அறுக்கணும்னு திமுக நினைக்குதா? திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இந்த வீரன் சரக்க எதிர்த்துதா? அப்ப காசு கொடுத்தா கொள்கை கிடையாது, காசு கொடுத்தா தத்துவம் இல்லை. காசுக்காக பிச்சை எடுக்கிற திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை உங்களை பார்த்து கேட்கிறேன், வீரனை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? குறைஞ்ச விலையா நிறைஞ்ச போதை